ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க லக்ஷ்மி வந்து மயக்கடிச்சு விழுந்திருப்பாங்க. உடனே வந்து இந்திரா தான் வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதனால் டெலிவரி கொடுக்கறதுக்கு லேட் ஆகிருக்கும். இவர் முருகன் என்ன சொல்வார்னா, அந்த திங்ஸ்லாம் கொடுங்க, நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன், நீங்கள் புது போய் ஆர்டரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிங்க, அட்ரஸ் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க ஒவ்வொரு வீட்லேயுமே போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டு, சாரிங்க டிலே ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்றதுனால தான் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு தன்மையாக பேசுனதுனால எல்லாருக்குமே வந்து அது பிடிச்சி போனதுனால எல்லாருமே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் எல்லாருமே எல்லா கஸ்டமரும் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அவங்க ஃபோட்டோ போட்டு இந்த வீக்கோடைய அச்சீவ்மெண்ட்டு நீ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கள போட்டு பாராட்டியிருப்பாங்க. இவங்க ஆஃபீஸில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நேராக டெலிவரிலாம் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ் தான் போவாங்க. இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை, இந்த வாரத்தோட 5 ஸ்டார் ரேட்டிங்கே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எனக்கா, உனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஆமாம், தேர்ஸ்டே வந்து உனக்கு எல்லாருமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கூட இருக்கிறவங்களாம் வேலை செய்கிறவங்களாம் வந்து பாராட்டுவாங்க. உடனே உங்களை எம்டி கூப்பிட்றாங்க, உள்ளே போங்க அப்படின்வாங்க. அவர் போய் பார்த்ததுக்கு, பரவாயில்லம்மா, இந்த வாரம் ரொம்ப எல்லாருக்குமே டல்லாக தான் போயிருந்தது, நீ வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு 1 இயராக ஒர்க் பண்ணிட்டுருக்குற, இந்த வாட்டி சாதிச்சிட்ட, நீ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்ட கம்பெனிக்கு, உன்னால் நல்ல பேர் வர புது இப்போ புது எம்ப்ளாயிக்கு வந்து உன்னை வந்து பார்த்தா ஒரு பாடமாக எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான 5 ஸ்டார் ரேட்டிங்க்கான அமௌண்ட் இருந்தால் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே முருகனுக்கு லட்டு வாங்கிட்டு போயிட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. என்னங்க, நான் டீ தானே கேட்டேன், நீங்கள் என்ன லட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்படியா, பரவாயில்லையே, வேலை செய்கிற எம்ப்ளாயை வந்து மதிக்கிறதும் அவங்களுக்கு அதுக்கான பாராட்டத்தகுந்த சன்மானம் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஒரு சில கம்பெனிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது, இங்கே அப்படி பண்ணுறாங்கன்னும் போது அது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஆமாங்க, எங்கள் எம்டி வந்து ரொம்பவே நல்லவர், எந்த விஷயமா இருந்தாலும் எந்த தப்பாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கிளியராகவே டைரெக்டாகவே சொல்லிவிடுவார், எங்களுக்கு அதுதான் வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் படிக்கலை, அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சேன், ஏன் நீங்கள் படிக்கலைன்னு சொன்னதுக்கு, ஒரு நாள் வந்து நான் சின்ன பிள்ளையாக படிக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து அப்பாவை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால் வந்து நான் சாருடைய சட்டையை பிடிச்சதுனால திட்டி அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு படிக்கவே இல்லையா, அண்ணனுங்க 2 பேரும் வேலை செஞ்சதுனால கூட ஹெல்ப்புக்கு இல்லைன்னு நானும் அப்படியே இருந்துட்டு அப்படியே படிப்பை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எனக்கு படிப்புன்றது ரொம்பவே படிக்கிறது பிடிக்கும், அப்பாவும் அனுப்பலை, நானும் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல, ஆனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு கூட உங்களை அப்படி தான் பிடிச்சிது, நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து வேலை செஞ்சீங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்க, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டேன்னும் போது அதனால தான் எனக்கு உங்களை பிடிச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்திரா வந்து, பரவாயில்லைங்க, உங்களுக்கு படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் படிச்சுக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்றதாவது தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா, அதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் என்ன இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே காலம் போயிட்டே இருந்தது, ஹோட்டலில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் முதலாளி வந்து பாராட்டுறாரு, ஆனால் எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டாத இருந்தால் தான் எங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான டே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிகிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது இவர் கந்தசாமி தான் வந்து பூ வாங்கிட்டு வந்து லக்ஷ்மிகிட்ட கொடுப்பாரு. என்றைக்கு இல்லாத திருநாளாக இன்றைக்கி என்ன பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்றீங்க, ஒரு நாளும் கிழமைனாலும் உதிரி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லோரும் கட்டிக்கன்னுவீங்க, இன்றைக்கி என்ன கட்டினம் பழம் இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் எதனா விசேஷம் இருந்தால் தான் வாங்கிட்டு வரணுமா என்ன, உனக்கு சரஸ்வதிக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், போய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு விஷயத்த சொன்னாதான் அப்படின்னு சொன்னதுக்கு, நாளைக்கு முருகனுக்கு பொண்ணு பார்க்குறோம், 2 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் வரமாட்டேன், நீங்கள் ஹோட்டலுக்கு தான் ஆள் எடுக்கிறீங்க, மருமகளாக எடுக்கிறீங்க, நான் வரமாட்டேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இவங்க கோச்சிக்கிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஏ லக்ஷ்மி, இதாடி வெயிட் பண்ணுடி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், அவங்க போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு
மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லோரும் சாப்பிட்டு சாப்பாடு போட்டுன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்திராவும் அவங்க கேர்ள்ஸ் எல்லாமே வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. இந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து ஊருக்கு கிளம்பி போவாங்க. இந்திரா மட்டும் போக மாட்டா. ஏன்டி நீ இன்னும் பேக் பண்ணலையா, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்து விட்ருந்தேன், அந்த பணமே பத்தலை, இப்போ படிப்பும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்லடி, நான் வந்து இனி ஃபுல் டைமாக பார்த்து தான் வந்து நான் சம்பாரித்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்திரா சொல்லுவாங்க. சரிடி, நாங்கள் எதனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி பார்க்குறோம், வேலை ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிடின்னா, சரி நாங்கள் மெஸ்ஸுக்கு சாப்பிட போகிறோம், நீ வரியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அந்த நேரம் தான் வந்து லக்ஷ்மி வந்து இந்திராவை பார்ப்பாங்க. வாமா இந்திரா, எப்போ வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ தான் ஆண்டி வந்தேன் அப்படின்னு. வாமா உட்காரு, சாப்பிடு, வயிறு நிரம்ப சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே லக்ஷ்மி எல்லாத்தையும் பரிமாறிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கந்தசாமி கிட்ட தான் பேச போவாங்க. ஏங்க அன்னைக்கு இந்த பொண்ணு அது உட்காண்ட்ருக்குது, அந்த பொண்ணு எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி கந்தசாமிக்கும் இந்திராவுக்குமே ஆகாது, அதனால் அந்த பொண்ணா, அது மோசமான பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வரத்துக்குள்ளே, ஏங்க அந்த பொண்ணு இருக்குல்ல, எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் மயக்கடிச்சு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, என்னை காப்பாற்றி ஆட்டோவில் அமுச்சு விட்டது அந்த பொண்ணு தாங்க, பேசாது ஏன் நம்ம இந்த பொண்ணை வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கந்தசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே ஷாக்காகி நிற்பார். என்னடி பேசுகிற நீ, அது பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, என்ன மோசமான பொண்ணு, என்னை எவ்வளோ ஒரு அன்பாக பார்த்துக்கிச்சு, ஒரு எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குது, ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னை அமுச்சு விட்டாங்க, எத்தனையோ பேர் போனாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, யாரும் வந்து காப்பாற்றலை, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு காப்பாற்றுற தன்மையும் இருக்குது, எனக்கு என்னவோ அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குது, முருகனுக்கும் அந்த பொண்ணு தான் செட் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த பொண்ணை நான் பேசாத முருகனுக்கிட்ட நானே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி சொல்லுவாங்க. உடனே வந்து கந்தசாமி ஏய் கம்னு ரெடி, தேவையில்லாத வேலைலாம் செய்யாத நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி சொல்லுவார். அப்புறம் என்ன, நீங்கள் பார்க்குற போகிற பொண்ணெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணை பேசி கட்டி வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாடி இங்கே இருடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திரா கிட்ட போய் நல்லா பேசி, என்னப்பா நான் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடு, என்ன அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி வந்து இந்திராவை பார்த்து சொல்லுவாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சாப்பிட்டுட்டு பில்லு எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. வந்து பில்லு கொடுக்கும்போது இந்திரா வந்து கந்தசாமி பார்ப்பாங்க. நாங்கள் கந்தசாமிக்கு இந்த பொண்ணா, ஐயோ இது ஒரு குடிகாரி, இது மோசமான வாயாடி, இதெல்லாம் கட்டினதை வச்சா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரை நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து இந்திரா வந்து இந்தாங்க அங்கிள் காசு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு கணக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு மாதிரி கணக்கு தப்பாக போட்டுற போகிறீங்க, கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டு போவாங்க. பார்த்தியா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வாய், நீங்கள் அன்றைக்கி தான் ஏதோ தப்பாக போட்டுன்னு சொன்னீங்க, அதனால் அந்த பசங்க கிண்டல் பண்ணுதுங்க, இது ஒரு விஷயம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க லக்ஷ்மி வந்து சொல்லுவாங்க. நீ என்ன சொன்னாலும் மாற்றிக்க போகிறது கிடையாது, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் முருகனுக்கு, நான் பார்த்துக்கிற பொண்ணை தான் நீங்கள் வந்து பார்க்கணும், நான் வரமாட்டேன், நீங்களே போய் பார்த்துக்குங்க, நீங்களே போய் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி வந்து சொல்லுவாங்க. உடனே கந்தசாமிக்கோ வந்து என்ன சும்மா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேன்னு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணை பேசி பார்த்து கட்டி வைங்க, இந்த குடும்பத்தை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்புறம் திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணேசன் தான் கூப்பிட்டு இவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்திராவா, எனக்கு தெரியுமே அந்த பொண்ணுன்னு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமிக்கு கேட்பாரு. இல்லைப்பா நான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு. கணேசா, நான் அன்றைக்கி சொல்லலை, மாலில் ஒரு இது ஸ்டோர் ரூமில் ஒரு பொண்ணை வந்து குடிக்கிறதுக்கு வாங்கி இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் அது. ஐயா அந்த பொண்ணு வாங்கி குடிச்சிருக்காது கந்தசாமி, ஆர்டர் பண்ணவங்களுக்கு வாங்கி போய் கொடுத்துருக்கோம், அந்த பொண்ணு டெலிவரி பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னது. அப்படியா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்போ அன்றைக்கி அங்கே சண்டை போட்டுச்சு, அப்போ நடந்த விஷயத்த வந்து அவங்க பொண்ணு வீட்டில் தான் வந்து ஏமாத்திருக்கிறாங்க, பையன் பாவம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியா, இது எனக்கு தெரியாத போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து கணேசன்கிட்ட சொல்லுவார். சரி, லக்ஷ்மியும் பிடிவாதமாக இருக்கிறா, ஆனால் எனக்கு என்னவோ அந்த பொண்ணை வந்து பிடிக்கவே இல்லை, ஆனால் அவள் தான் வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுகிறேன். முருகனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்திரா மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, இந்திராவுக்குமே வந்து முருகன் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கை கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டச்சிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். அதனால் இவங்களும் ஒரு
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இவங்க முருகனுக்கும் இந்திராவுக்கும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. கந்தசாமி வந்து இந்திராவை ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. ஆல்ரெடி வந்து ப்ரமோவிலே காமிச்சிட்டாங்க, இந்திரா தான் மருமகளாக கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ கந்தசாமிக்கு வந்து இந்திரா வந்து நல்ல பொண்ணு, அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்றது அவர் நினச்சிருக்கிறார். அந்த அபிப்பிராயத்தை வந்து எப்படி மாற்றுறதுன்றது தான் கதையை வந்து கொண்டு போயிட்டு ஒன்று கணேசன் மூலயமா தெரிய வரும், இல்லைன்னா கந்தசாமியை தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.